இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதை நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் வைகாசி மாதம் 25ஆம் நாள் 8/6/2026 ஜூன் மாதம் திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:52. லக்னம் ரிஷப லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி அஷ்டமி இரவு 10:40 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு நவமி வருகின்றது. நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் அதிகாலை 5:21 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பூரட்டாதி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 வரையிலும். ராகு காலம் 7:30 முதல் 9 வரையிலும், இரவு 4:30 முதல் 6 வரையிலும். கூலிகை 1:30 முதல் 3 வரையிலும், இரவு 7:30 முதல் 9 வரையிலும். யமகண்டம் 10:30 முதல் 12 வரையிலும், இரவு 3 முதல் 4:30 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 5:51 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. இன்று கரணன் 9 முதல் 10:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராஷ்டமம் பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 5:21 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சராசரியான பலன்களும் இருக்கும், சூழ்நிலைகள் அதற்கு ஏற்றவாறும் இருக்கும். சாதகமான பலன்களை காண்பதற்கு திட்டமிட்ட முயற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. இதன் மூலமாக சூழ்நிலைகள் சாதகமாகவும் இருக்கும். பணியில நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். இன்று சில கடினமான வேலைகளையும் கையில எடுத்தும் இருப்பீங்க. இறுதியில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை பொறுமையின்றி பேசிவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவுல நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு பொறுமையான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. அவர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவும் இருக்கும். சில தேவையற்ற செலவுகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. இன்று சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக் கொள்வதும் நல்லது. நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று மற்றவர்களிடத்துல மறைமுகமாக இருந்து வந்த சங்கடங்களும் விமர்சனங்களும் நீங்கும். குடும்பத்துல சின்ன சின்ன மனக்கசப்புகளும் ஏற்படலாம். பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சிறப்பான லாபத்தையும் பெறலாம். புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. தகுந்த நேரத்துல முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு உறவினர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. குழந்தைகள் இடத்துல பாசத்தோடும் நடந்தும் கொள்வீங்க. தொழில இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். தனவரவும் இருக்கும். வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு வேலையுமே ஒத்தி போடவும் வேண்டாம். சுறுசுறுப்பாக வேலைகளை தொடங்கி செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஆதரவாகவும் பேசுவாங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்க வேண்டியதும் இருக்கும். நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சில புதிய வாய்ப்புகளும் தேடியும் வரலாம். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஆதாயத்தையும் தருவதாகவும் இருக்கும். அலுவலகத்துல பணிச்சுமை சற்று குறைவதனால உற்சாகத்திற்கு குறைவிருக்காது.
நிர்வாகத்தினரிடமிருந்து எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய லட்சியங்களும் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விடாமுயற்சியுடனும் செயல்படுவீங்க. வியாபாரம் தொடர்பாக கூடுதலான நேரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியதும் இருக்கும். பிரச்சனைகள்ல இருந்து நல்ல ஒரு நிவாரணமும் கிடைக்கப் பெறுவீங்க. பணம் தொடர்பான விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சரியான ஆலோசனைகளுடன் செயல்படுவதும் நல்லது. சில காரணங்களுக்காக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். வேகத்தை விட விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. சின்ன சின்ன வதந்திகளும் அவ்வப்பொழுது ஏற்பட்டு நீங்கும். தன வருவாயில இழுபறியான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். உற்பத்தி சார்ந்த துறைகள்ல லாபமும் உண்டாகும். பொருளாதார நெருக்கடிகளும் குறையும். இன்று வாக்குகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காது தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். மாணவர்களுக்கு கல்வி கற்கின்ற திறன்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகளும் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் குறையும். அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்பொழுது நீங்கள் மேற்கொள்கின்ற செயல்கள்ல பொறுமையான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. திட்டமிட்டு செயலாற்றுவதன் மூலமாக இழப்புகள் எதுவும் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்ளவும் முடியும். உறுதியான அணுகுமுறையுடன் இருந்து வெற்றியும் காண்பீங்க. பணியிட சூழ்நிலைகள் சாதகமாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். திருமண உறவுல இன்று சில விஷயங்கள்ல உங்கள் துணை இடத்துல தவறான புரிந்துணர்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அனுசரித்து செல்வதன் மூலமாக இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய அடிப்படையான தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். இன்று ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். யோகா போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். எதிலும் இன்று நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. சின்ன சின்ன விமர்சனங்களும் மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். மகிழ்ச்சியும் உண்டாகும். நிம்மதியும் உண்டாகும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளை நம்பிக்கையோடு எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உங்களுடைய பணிப்பாகவும் செயல்படுவீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். புதிய முயற்சிகள்ல இறங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. நண்பர்களுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினரிடத்துல பாசத்துடன் நடந்தும் கொள்வீங்க. தொழில சின்ன சின்ன சிக்கல்களும் இருக்கத்தாங்க செய்யும். பணவரவுல தடைகளும் ஏற்படலாம். பயணங்களினால அலைச்சல்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று தொடங்கிய வேலைகள் சுறுசுறுப்பாகவும் நடைபெறும். குடும்பத்துல அனைவரிடத்திலுமே அன்பாக நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பாதையில் நின்ற வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று எதிர்பார்த்து இருந்து வந்த தொகையும் கைக்கு வந்து சேரும். கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில தந்திரங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். இன்று எதிலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. எடுத்த காரியங்கள் இழுபறிக்கு பிறகு தங்க முடியும். புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். தாய்மாமனுடைய வழியில சுப செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல பணிகள் கூடுதலாக தங்க இருக்கும். பணிகளை மற்றவர்களிடத்துல ஒப்படைக்கவும் வேண்டாம். வியாபாரம் ஓரளவிற்கு நல்ல
நல்லபடியாகவும் நடைபெறும். குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று விவாதங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியில இருந்து வந்த பொறுப்புகள் சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தடைப்பட்டு இருந்து வந்த சில பணிகளையும் முடிக்கவும் செய்வீங்க. வெளியூர் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். ஆன்மீக பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். விலகி சென்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. இன்று உங்கள் துணையுடன் சிறுதூர பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதளவுல புதிய தேடல்களும் அதிகரிக்கும். இன்றைய நாள் நீங்கள் நிம்மதியாக உணரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கை ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்களும் அதிகரிக்கும். இன்று மகான்களுடைய தரிசனங்களையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு நேர்மறையான அணுகுமுறையுடன் இருக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய அணுகுமுறைகளை தைரியம் மற்றும் உறுதியுடனும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. செயல்திறன்ல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பாகவே முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல இனிமையான தருணங்களை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய சேமிக்கின்ற ஆற்றலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று பெரிய அளவில் ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சில எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். கவனமாக நடந்து கொள்வதும் நல்லது. மறைமுக எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. யோசித்து செய்வதும் நல்லது. அலுவலகத்துல கூடுதல் கவனத்துடனும் இருங்க. வியாபாரத்துல சின்ன சின்ன மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். சில எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களை தள்ளி போடவும் வேண்டாம். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். தொழிலுக்கு தேவையான முக்கியமான முடிவுகளும் கிடைக்க பெறுவீங்க. குழந்தைகளிடத்துல அன்போடும் நடந்தும் கொள்வீங்க. தொழில சில மாற்றங்களையும் செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து ஜாமீன் கையெழுத்து போடுவதும் நல்லது. என்று உங்களை அறியாமலேயே ஒரு விதமான படபடப்பும் தாழ்வு மனப்பான்மையும் ஏற்பட்டு நீங்கும். இன்று அவ்வப்பொழுது வேலைச்சுமை குறித்து ஆதங்கமும் ஏற்படலாம். வியாபாரத்துல எதிர்பார்த்த தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகளுடன் பணிப்போரும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமை தேவைப்படக்கூடிய நாளாகவும் அமையும். இன்று சில தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. காலையிலேயே கோயில்களுக்கு சென்று வழிபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். அலுவலகத்துல சுறுசுறுப்பாக வேலைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தேவையற்ற விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். உங்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு தேவையான நிதி ஆதாயங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மாலை நேரத்துல உங்களுடைய வீட்டுல விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட காலமாக பயன் தரக்கூடிய சில சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. மற்றவர்களை பற்றிய கருத்துக்கள் கூறுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. நெருக்கமானவர்களின் மூலமாக சில மாற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகலாம். உத்தியோக பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்துல விழிப்புணர்வுடனும் இருங்க. அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று கவனமாக இருப்பதும் நல்லது. அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வுடன் இருப்பதும் நல்லது. சில நல்ல நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். புதிய மனிதர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறலாம். அவர்களுடைய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நல்ல நண்பர்களும் கிடைக்கவும் பெறுவாங்க. இது ஒரு நல்ல அனுபவமாகவும் இருக்கும். கடின உழைப்பும் மற்றும் அர்ப்பணிப்புடனும் இருப்பீங்க. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணியில உற்சாகத்துடனும் வேலைகளையும் செய்வீங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல இனிமையான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இருவருக்குமே இன்று இனிமையான நாளாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவாங்க. இன்று யோகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். தொழிலை விரிவுபடுத்துவதில் கவனமாக இருப்பதும் நல்லது. மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உங்களுடைய பணி சிறப்பாகவும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். வெளியூர் பயணங்களினால நன்மைகளும் உண்டாகும். புதிய முயற்சிகள் கை கொடுப்பதாகவும் இருக்கும். வெளியூர் வாய்ப்புகளும் தேடியும் வரலாம். சுய முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். எதிலும் அவசரப்படவும் வேண்டாம். வரவுக்கு மீறி செலவுகள் ஆவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை விஷயத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. அன்பாக நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப பிரச்சனைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு நிம்மதியையும் ஏற்படுத்தும். மனைவியின் வழியில அனுகூலமான போக்கும் காணப்படும். புதிய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. சகோதரர்களினால நல்ல ஒரு பலனும் கிடைக்கவும் பெறுவீங்க. விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல உற்சாகம் உண்டாக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். சிலருக்கு தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல பணிகளை கவனமாக மேற்கொள்வதும் நல்லதுதாங்க. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெறலாம். பங்குதாரர்களினால அனுகூலமான போக்குடனும் காணப்படுவீங்க. இன்று குடும்பத்துல அக்கறையாகவும் இருப்பீங்க. உங்களுடைய செயல்பாடுகள்ல கண்ணும் கருத்துமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. உங்களுடைய நிதி சுமை சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால நிம்மதியாகவும் உணர்வீங்க. உங்கள் துணையின் வழியில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழலும் உண்டாகும். பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளையும் எடுப்பீங்க. வழக்கு விஷயங்கள்ல சாதகமான சூழலும் உண்டாகும். இன்று உத்தியோகத்துல பொறுப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதளவுல புதிய தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. சமூக பணிகள்ல செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 5:21 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் விழிப்புணர்வுடனும் எச்சரிக்கையுடனும் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது ஆறுதலையும் நிம்மதியையும் தருவதாகவும் இருக்கும். பணிகளை திறமையாக ஆற்றவும் செய்வீங்க, திட்டமிட்டு செயல்படவும் செய்வீங்க, நன்மதிப்பும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வேலைகள்ல கவனமாகவும் இருங்க. முடித்த வேலைகளை மறுபடி ஒரு முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று திருமண உறவுல உங்கள் துணை இடத்துல இணக்கமான போக்கும் காணப்படும். இத்தகைய போக்கின் காரணமாக நல்லிணக்கமும் காணப்படும். பயனுள்ள விவாதங்களையும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வேலை விஷயங்கள்ல கண்ணும் கருத்துமாகவும் இருங்க. மற்றவர்களுடைய பேச்சுக்களுக்கு அதிக முக்கியத்துவமும் தரவும் வேண்டாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். செரிமானம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதி விஷயங்கள்ல யாரையும் அதிகப்படியாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. மேன்மையும் உண்டாகும். எந்த ஒரு வேலையிலையுமே நீங்களே இருந்து செய்வதும் நல்லது. தொழிலுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் நீங்கும். பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் சம்பந்தப்பட்ட முடிவுகளை நன்றாக யோசித்து செய்வதும் நல்லது. வேலை இடங்கள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் இருக்கும். வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். புரிதல்களின் மூலமாக நண்பர்கள் நெருக்கமும் ஆவாங்க. விவாதங்களின் மூலமாக தொழிலை பலப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய வழியில ஏதாவது மன சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கலாம். முடிந்த அளவிற்கு எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. குடும்ப சிக்கல்களை தீர்ப்பதற்கு அக்கறையோடு வேலைகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விஐபிக்களும் அறிமுகமும் ஆவாங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குல நல்ல ஒரு தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பணப்புழக்கமும் அதிகரிக்கும். பழைய உறவினர்கள் நண்பர்கள் தேடியும் வருவாங்க. வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படியும் நடந்தும் கொள்வாங்க. தொட்டது துளங்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வாங்க. அரசாங்க காரியங்கள் தாமதமானாலும் நல்லபடியாகவும் நடைபெறும். சிலருக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். அலுவலக பணிகள்ல உற்சாகமாகவும் ஈடுபடுவீங்க. அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல விஐபிக்களும் நண்பர்கள் ஆவாங்க. பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் தொடர்பான கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். குறிப்பாக சின்ன சின்ன தொந்தரவுகளும் இருக்கத்தங்க செய்யும். வேலை தொழில் தொடர்பாக நீங்க ஒழுக்கத்துடனும் நடந்து கொள்வதும் நல்லது. உங்களுடைய திட்டமிடுதல்களுக்கு நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியிடத்துல மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொழுதுபோக்கு விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வழியில ஆதரவான சூழலும் உண்டாகும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உங்கள் துணையின் வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள் கூடியும் வரலாம். தாழ்வு மனப்பான்மையும் நீங்கும். உயர் அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினருடன் விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். அரசாங்க வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன தடைகளையும் தாண்டி வரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். பொறுமையாக இருப்பதும் நல்லது. அதன் மூலமாக உங்களுடைய செயல்களை கையாளவும் செய்வீங்க. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். பணியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சூழ்நிலைகளை சமாளிப்பதை சற்று கடினமாகவும் உணர்வீங்க. திருமண உறவில பண பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணை இடத்துல கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம்.
ஏற்படலாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு போதிய அளவு பணமும் கையில இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். முதுகுவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். பிரார்த்தனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். இன்று கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்லபடியாகவும் இருக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளை நிதானமாக மேற்கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் நீங்கும். வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல இருந்து வந்த மனக்குழப்பங்களும் நீங்கும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. விற்பனையும் லாபமும் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். இன்று வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் முயற்சிகள்ல வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. தொழிலுக்கு தேவையான வெளிநாட்டு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய திட்டங்களுக்கு நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இடையூறாக இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். வீட்டுல மனைவி இடத்துல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம். முக்கியமான வேலைகளை தள்ளி போடவும் வேண்டாம். உடல் ஆரோக்கியத்துல அலட்சியமாக இருக்காமல் பார்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று மற்றவர்களுடைய உதவிகள் கிடைப்பது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். இன்று நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். நட்பு வட்டாரமும் விரிவடையும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல வேலையாட்கள் மதிக்கவும் செய்வாங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில புதுமைகளை படைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரித்தாலும் சக ஊழியர்களுடைய உதவியினால முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று உயர் அதிகாரிகளுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இது மாற்றத்தையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். வெளியூர் தொடர்புகளின் மூலமாக மேன்மையும் உண்டாகும். சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் கைகூடியும் வரும். உறவினர்களுடைய வழியில ஏற்பட்டு இருந்த நெருக்கடிகளும் குறையும். சிக்கனமாக செலவழித்து சேமிக்கவும் தொடங்குவீங்க. நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். இன்று பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவத்துடனும் இருப்பீங்க. இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். முக்கிய பிரமுகர்களுடைய உதவியினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் குறையும். சகோதரர்களிடத்துல எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். வராது என்று நினைத்த கடன் தொகையும் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி காண்பதற்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். இன்று ஆர்வத்துடனும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாளாகவும் இருக்கும். பணியில திருப்திகரமாகவும் உணர்வீங்க. சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல அன்பான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்லுறவும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய நிதி நிலையில திருப்திகரமாகவும் உணர்வீங்க. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை பத்திரப்படுத்தியும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் செய்வீங்க. உங்களிடத்துல காணப்படுகின்ற உறுதியின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. விருப்பப்பட்ட வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதளவுல திருப்திகரமான போக்கும் காணப்படும். தாய் வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். பணிபுரியும் இடத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய நபர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே நட்புணர்வுடனும் நடந்தும் கொள்வீங்க. பயனுள்ள விவாதங்களும் வீட்டில் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல குதூகலமான போக்கும் காணப்படும். புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகன யோகங்களும் இருக்கின்றது. மேன்மையும் உண்டாகும். செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல சாதகமான போக்கும் இருக்கும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மனதை சற்று சங்கடப்படுத்துவதாகவும் இருக்கும். ஆரோக்கியத்துல ஒரு விதமான சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். பணிபுரியும் இடத்துல கவன சிதறல்கள் ஏற்படாமல் பார்த்துக்
கொள்வதும் நல்லது. மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். சரியான நேரத்துல வேலைகளை முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்களினால அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயமும் உண்டாகும். இனிய சம்பவங்களும் வீட்டில் நடைபெறலாம். எதிர்ப்புகளும் நீங்கும். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதியாகவும் உணர்வீங்க. உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். எதிலுமே இன்று நிதானமாக இருப்பதும் நல்லது. பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். குடும்பத்துல வீண் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பொறுப்புகள் கூடுவதனால உடல் அசதியும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. என்று அதிகாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல கனிவான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. கடன் சார்ந்த பிரச்சனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பங்குதாரர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. உறவினர்களுடைய மத்தியில செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய வீடு மனை வாங்குவது தொடர்பாக உங்களுடைய எண்ணங்களும் மேம்படும். நம்பிக்கைக்கு உரியவர்களுடைய ஆலோசனைகள் புதிய மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம். நீண்ட நாள் நண்பர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். தெய்வ பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் தருவதாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு துடிப்பான நாளாகவும் இருக்கும். சுறுசுறுப்புடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இதற்கு சற்று பொறுமையாக செயல்படுவதும் நல்லது. இன்று வேலை செய்கின்ற இடத்துல சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. இன்று பணியிட சூழ்நிலைகள் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறப்பாக செயலாற்றவும் செய்வீங்க. சில கடினமான வேலைகளையுமே கையில எடுத்தும் இருப்பீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்களுடைய வார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இதனால இருவருக்கும் இடையில உறவு பிடிப்பு நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. பண பற்றாக்குறைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கையில் உள்ள பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாக இருக்குங்க. உரிய நேரத்துல உணவை எடுத்துக் கொள்வதும் நல்லது. இன்று சாப்பிடுவதற்கு கூட நேரமில்லாத அளவிற்கு அடுத்தடுத்த வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். உயர்வான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல பொறுமையாக இருப்பதும் நல்லது. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். பெரிய சிக்கல் என்று எதுவும் இருக்காது. சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் சிறப்பாகவும் இருக்கும். தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் சாதகமாகவும் அமையும். புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். நிதானமாக செயல்பட்டு முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. உங்களுடைய தொழிலுக்கு உங்களுடைய மனைவி உதவிகரமாகவும் இருப்பாங்க. வெளியூர் பயணங்களினால அலைச்சல்களும் இருக்கும். தொழிலும் சீராகவும் நடைபெறும். அக்கறை இல்லாமல் வேலைகளை பார்க்கவும் வேண்டாம். குறித்த நேரத்துல வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற கட்டாயத்துடனும் இருப்பீங்க. இன்று குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய எண்ணங்களையும் கேட்டறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. அரசால் ஆதாயமும் உண்டாகும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வழக்கமான பணிகளிலும் கவனமாகவும் இருங்க. எதிர்பாராத செலவுகளை சமாளிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். எதிர்பாராத பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகான்களுடைய தரிசனங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல சக பணியாளர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. வியாபாரத்துல இப்பொழுது நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். நவீன தொழில்நுட்ப கருவிகளை வாங்கக்கூடிய
வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்கள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. முயற்சிக்கு ஏற்ப புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. எடுத்த காரியங்கள் கைகூடியும் வரும். அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். மாறுபட்ட அணுகுமுறையினால சில பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். பூர்வீக வீட்டினை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடவும் செய்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகளும் மேம்படும். உறவினர்களுடைய வருகையினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். நல்ல முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். பணிகளையுமே நல்ல நம்பிக்கையுடன் மேற்கொள்ளவும் செய்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். பணியிட சூழ்நிலைகள் சிறப்பாகவும் இருக்கும். உங்கள் கீழ் பணிபுரிபவர்களிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். திருமண உறவில இன்று உங்கள் துணையிடத்துல சகஜமாகவும் நடந்தும் கொள்வீங்க. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உற்சாகமான சூழ்நிலைகளுடனும் இருப்பீங்க. மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வரவும் செலவும் இணைந்தே காணப்படும். உங்கள் ஆரோக்கியத்திற்காக இன்று பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. சில நன்மைகளும் வீடு தேடியும் வரலாம். எதிலும் அவசரத்தை காட்டாமல் செயல்படுவதும் நல்லது. சில தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்பட்டத்தாங்க நீங்கும். மறைமுகமான விமர்சனங்களும் ஏற்படலாம். குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. குடும்பம் சம்பந்தப்பட்ட முடிவுகளை நன்றாக யோசித்து எடுப்பதும் நல்லது. அலுவலகத்துல கவனமுடன் வேலைகளை பார்ப்பதும் நல்லது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்யலாம். தொழில்நுட்பத்தோடு சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்திற்கு இது உதவிகரமாகவும் இருக்கும். குடும்பத்தினரிடத்துல அன்போடும் நடந்தும் கொள்வீங்க. தொழில இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். வெளியூர் பயணங்களினால இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். தொழில் சிந்தனைகள்ல தீர்க்கமாக முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகளை ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று உங்களுடைய எண்ணங்களை வீட்டில் உள்ளவர்கள் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சில சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. கைமாறாக வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிக்கவும் செய்வீங்க. சில புதுமைகளை படைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். எதிர்பாராத தனவரவும் இருக்கும். தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். மாலையில பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். உங்களுடைய முயற்சியில அலைச்சல்களும் இருக்க தங்க செய்யும். இது உங்களுக்கு நல்ல அனுபவத்தை தருவதாகவும் இருக்கும். உயர் அதிகாரிகள் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. சமூக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். புதிய வியாபாரம் தொடங்குவது தொடர்பான எண்ணங்களும் மேம்படலாம். எதிர்பாராத பயணங்களின் மூலமாக அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. பணவரவுடன் எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கமும் உண்டாகும். சகோதரர்களிடத்துல இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் புத்திசாலித்தனத்துடன் சூழ்நிலைகளை கையாளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இத்தகைய போக்கின் காரணமாக உங்களுக்குள்ள இருந்து வந்த வேறுபாடுகளும் நீங்கும். தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. அனுசரணையாக நடந்து கொள்வதன் மூலமாக நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணியிடத்துல என்ற மிதமான பலன்களும் இருக்குங்க. பணிச்சுமை உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். அடுத்தடுத்த வேலைகள் இருப்பது உங்களுக்கு சலிப்பையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்பான உரையாடல்களும் நடைபெறும். சில பிரச்சனைகளை பேசி தீர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால் உறவில நல்லிணக்கமும் மகிழ்ச்சியும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. முன்னேற்றமும் இருக்கும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பண விஷயத்துல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. வெற்றிகரமான வாய்ப்புகளும் வந்து சேரும். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வேலைகள்ல நல்லதும் நடைபெறும். மறைமுகமாக இருந்து வந்த தொல்லைகளும் நீங்கும். மற்றவர்களுடைய விமர்சனங்கள் உங்களை பாதிக்காமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். சிக்கல்களும் நீங்கும். தொழில் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. இன்று கூடுதல் கவனத்துடன் வேலைகளை செய்வதும் நல்லது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன யோகங்களும் இருக்கின்றது. திட்டமிட்டு முடிவுகளும் எடுப்பீங்க. தொழிலுக்கு பெரியவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். குடும்பத்தினர் இப்பொழுது மகிழ்ச்சியாகவும் நேசத்துடனும் பேசவும் செய்வாங்க. வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். செலவுகள் அதிகரித்தாலுமே அது அவசியமான செலவுகளாகவும் இருக்கும். வியாபாரத்துல உங்களுக்கு எதிர்ப்புகளும் ஏற்படலாம். புதியதாக எதிரிகளும் உழைத்து வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு வேலையுமே தள்ளி போடவும் வேண்டாம். மளமளவென்று முடிப்பதும் நல்லது. சமூகத்துல பேசி இன்று சுமூகமான தீர்வையும் காண்பீங்க. குடும்ப பிரச்சனைகளும் தீரும். சிலருடைய விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சிற்கும் ஆளாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தவறான செயல்களை நினைத்து வருத்தப்படவும் வேண்டாம். யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபடவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலை ஆட்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. அலுவலகத்துல பணிகள் அதிகரித்தாலும் சோர்வில்லாமல் வேலைகளை பார்க்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெற்றுவிடலாம். பொருளாதார சிக்கல்களும் குறையும். உறவினர்களுடைய வழியில மகிழ்ச்சியும் உண்டாகும். வீட்டின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. அலுவலக பணிகள்ல பொறுப்புடனும் செயல்படுவீங்க. சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். மூத்த உடன்பிறப்புகளுடைய சந்திப்புகளும் நடைபெறலாம். கல்வி பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்களும் நீங்கும். மற்றவர்களிடத்துல விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்கும். சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமின்மையும் ஏற்படலாம். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளுடனும் இருப்பீங்க. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இப்பொழுது எடுக்கின்ற முடிவுகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். பணியிட சூழ்நிலைகள் சாதகமாகவும் இருக்கும். பணிகளை எல்லாமே விரும்பி மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலைகளை எல்லாமே மகிழ்ச்சியுடன் செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில் இன்று உங்கள் துணை இடத்துல அன்பான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. உங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் சிறப்பாகவும் இருக்கும். பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுவதன் மூலமாக பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. லாபமும் உண்டாகும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. திடமாகவும் உணர்வீங்க. சில வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். தொழிலுக்கு மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். சாமர்த்தியமாக செயல்படுவதும் நல்லது. வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வியாபாரம் சுறுசுறுப்பாகவும் நடைபெறும். சில தேவையில்லாத செலவுகளும் இருக்குங்க. இருந்தாலுமே அது கட்டுப்பாட்டிற்குள்ளயும் இருக்கும். வேலை இடங்கள்ல தடுமாற்றங்களும் ஏற்படலாம். அலுவலகத்துல வேலைகளை எல்லாமே கவனமாக மேற்கொள்வதும் நல்லது. சிறப்பாக செயலாற்றவும் செய்வீங்க. தனவரவும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். முக்கியமான நேரத்துல முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களும் உறவினர்களும் தொழிலுக்கு உதவிகளும் செய்வாங்க. மனைவி மற்றும் குழந்தைகள் இடத்துல பாசத்தோடு பேசவும் செய்வீங்க. தொழில இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். வெளியூர் பயணங்கள் சற்று சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். வீட்டு வேலைகளை ஒத்தி போடவும் வேண்டாம். சுறுசுறுப்பாக செயல்படுவதும் நல்லது. மனம் விட்டு பேசி குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக மேற்கொள்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். உடல் அசதியும் சோர்வும் ஏற்பட்டும் நீங்கும். வாகனங்களை இயக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் இடத்துல விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். இன்று குடும்பத்தினரிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். பிள்ளைகளினால பெருமையாகவும் உணர்வீங்க. சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் காணப்படும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று குடும்பத்துல அனுசரித்தும் செல்வீங்க. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். சிக்கனமாக செயல்படவும் செய்வீங்க. இதன் மூலமாக சில நெருக்கடிகளை எல்லாமே தாண்டி வரவும் செய்வீங்க. பயணங்களின் மூலமாக புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. விவேகமாக முடிவுகளையும் எடுப்பீங்க. நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம். நெருக்கடியாக இருந்து வந்தவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். என்ற எதிரிகளும் நண்பர்கள் ஆவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அபிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. புதிய நண்பர்களுடைய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாகவும் இருக்கும். இன்று மகிழ்ச்சியுடனும் தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய திறமையின் மூலமாக சில கடினமான பணிகளையுமே எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையின் மூலமாக சிறப்பாக செயலாற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்கள் துணையின் நம்பிக்கையையும் பெற்றும் விடுவீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களுடைய வகையில பணவரவும் இருக்கும். கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல ஆற்றல் நிறைந்தும் காணப்படுவீங்க. மனதளவிலும் சரி உடல் அளவிலும் சரி ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று மற்றவர்களிடத்துல இரக்கமான குணத்துடனும் காணப்படுவீங்க. வியாபாரத்துல நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. தொழிலுக்கு மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். சின்ன சின்ன
குழப்பங்களும் இருக்கும். குடும்பத்துல சில சிக்கல்களை எல்லாமே கடந்து வரவும் செய்வீங்க. இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளை ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சில அவசர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. எதிர்பார்த்த அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டு நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். அலைச்சல்களின் காரணமாக மன சோர்வும் ஏற்படலாம். அரசாங்க வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். வங்கி வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நெருங்கிய உறவினர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. குழந்தைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. இன்று பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். ஒரு பகுதியை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய கோணத்தில் யோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். வியாபாரத்தில் புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. உற்சாகமான நாளாகவும் இருக்கும். மனதில் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். புதிய முடிவுகளை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்தினர் உங்களுடைய யோசனைகளுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. பிள்ளைகளுடைய தேவைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்கள் வீட்டு விசேஷத்துல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல எதிர்பாராத சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெற்றுவிடலாம். வெளிவட்டார செல்வாக்கும் அதிகரிக்கும். தனவரவுகள்ல இருந்து வந்த இழுபறியான சூழ்நிலைகளும் மாறும். புதிய கலை சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். பேச்சுக்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். முகப்பொழிவும் அதிகரிக்கவும் காண்பீங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிரவுன் நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். வெளிநாட்டுல இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியும் இருக்கும். வீண் செலவுகளினால மன சஞ்சலங்களும் ஏற்படலாம். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.